1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவாதி தேவனுடைய உன்னதமான உயர்ந்த திரு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியுடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டும் நம்மை அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன் இன்னும் மீதி இருக்கிற நாட்களை அற்புதமாய் நம்மை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. அவர் நம்மை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். 30ஆம் சங்கீதம் 9 முதல் 12 வரைக்குள்ள வசனங்களை நாம் வாசித்து நாம் தேவனை பாடி அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரத்தில் உற்சாகத்தோடு வேதத்தில் இந்த வசனத்தை நாம் வாசித்து நாம் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 30 9வது வசனம். கர்த்தாவே, நீ எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடும், என்மேல் இரக்கமாயிரும், நீர் எனக்கு சகாயராய் இரும். 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். ஆமென். கர்த்தாவே, உம்மை நோக்கி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உம்மை நோக்கி நான் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடைகட்டினீர். ஆமென். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். அல்லேலூயா. கடந்த நாட்களில் புலம்பலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையாக இருக்கலாம், அதை ஆனந்த களிப்பாக மாற்றி, ஆமென், அது நிமித்தம் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். 12வது வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் எனக்கு எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறீர், என்னை அதிசயமாய் நடத்தியிருக்கிறீர், தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல் சுமந்து காக்கிறீர். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் பாடி என்றென்றைக்கும் நான் கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னதைப் போல கர்த்தரை துதித்து பாடி அவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை அற்புதமாய் அதிசயமாய் நமக்கு நடத்தி தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். தேவனுடைய பிரசன்ன மத்தியில் இருக்கிறது. உற்சாகமாய் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை காத்தீர், எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்தீர். இந்த புதிய நாளிலும் அதிகாலையில் எழுந்து உடைய சமூகத்தில் நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை ஆசீர்வதியும், கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி இந்த நாள் முழு நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டி அற்புதமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் வழி நடத்த போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. எல்லா பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து வருகிற தேவன், மீதி இருக்கிற காலங்களையும் எங்களை பாதுகாத்து நடத்தும் அப்பா. ஜெபங்களை கேட்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மகையின் பிரச்சனத்தை மூடிக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. அற்புதமாய் எங்களை நடத்தும், அதிசயமாய் நடத்தும். எப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உற்சாகமாய் பாடி ஆராதிப்போம். எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே என்று சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி இந்த காலை நேரத்தில் சர்வவல்லுடைய தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். நன்றி. பிதாவானவருக்கு மகிமை உண்டாகட்டும், இயேசுவானவருக்கு மகிமை உண்டாகட்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாகட்டும், திருத்துவ தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த காலை நேரத்தில் மகிமைப்படுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய்
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கொண்டேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஆகாகா கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறேன். ஐயா நன்றி உமக்கு நன்றி, ராஜா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஆகாகா கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. ஐயா நன்றி உமக்கு நன்றி, ராஜா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. ஆஹா மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. ஐயா நன்றி உமக்கு நன்றி, ராஜா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே. ஐயா மங்காத பிரகாசமே ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். சோத்திரமும் கனமோ வல்லமையும் பலனோ. சோத்திரமும் கலனோ வல்லமையும் பலனோ மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். அல்லேலூயா மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே. ஐயா இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஐயா சத்தியமானவைகள். ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம்.
சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தில் என்று பாடு. ஆமென் ஆமென். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தில் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். அல்லேலூயா. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவான். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஜீசஸ், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க, அல்லேலூயா. வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான
எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க வாழ்க ராஜா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் தாய் தந்தை நீரே தாதியும் நீரே தாபரம் நீரே என் தாரகம் நீரே தாய் தந்தை நீரே ஆமென் அப்பாவும் அம்மாவும் நீதான் அப்பா எங்களை பலப்படுத்துகிற தகப்பனாய் இருக்கிறேன் தாரகம் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்மையால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் பாரிங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சிறகுகளின் நிழலில் தகப்பனே உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வள நிழலில் தங்குவான் ஆமென் ஆமென் நிழலில் எங்களை மூடிக்கொள்ளும் என்றும் ஆங்கிலச் செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. ஆமென் ஆமென். துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா. ஜீசஸ். ஆஹா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்புவதாக, தேவ மகிமை ஒரு குடும்பத்தை நிரப்புவதாக, எல்லா தடைகளும் விலகுவதாக. அல்லேலூயா. ஜீசஸ். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாய் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். என் வாய் வார்த்தை எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹalleluya. நீங்க எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்துவோமா? நீங்கள் ஆராதிக்கிற சத்தம், நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற சத்தம் உங்கள் வீடு முழுவதும் நிரம்பட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஹalleluya, ஹalleluya. Alleluia. Alleluia. ஆமென், ஆமென், ஆமென். ஜீவனுள்ள தேவனை உயர்த்துகிறோம். உடைய பிரசன்னம் நிரம்பிக் கொண்டிருக்கிற கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமை உடைய பிள்ளைகளை மூடுவதற்காய் ஸ்தோத்திரம். பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, இருளின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, தேவ சித்தத்தை செய்வதற்கு வேண்டிய ஒரு வல்லமை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி உண்டாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேன்மைகள் உண்டாவதாக, தேவ உறவுகள் புதுப்பிக்கப்படுவதாக, ஜெப நேரங்கள் அதிகமாவதாக, தேவ சத்தம் கேட்கும் எல்கைகளுடைய பிள்ளைகள் வாழ்வார்களாக. தேவனே இரக்கம் பாராட்டுவதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. கொடிய காலத்தில், ஒரு கொடிய நாட்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துருக்களை, உலகத்தின் காரியங்களை மேற்கொண்டு கடந்து போவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. எல்லா விதமான பிசாசின் தந்திரங்கள், பிசாசுடைய வலைகளில் நாங்கள் விழுந்து விடாது மேற்கொண்டு கடந்து போவதற்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனில் சிக்கிக் கொண்டு விடாதபடிக்கு ஆண்டவரே, பலவிதமான மன கஷ்டத்தை உண்டாக்குகிற காரியத்தை சிக்கிக் கொள்ளாதபடி அங்கு கடந்து போவதற்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத இருளின் வல்லமைகள், பொல்லாத மனிதனுடைய கிரியைகளை தாண்டி கடந்து போக அனுக்கிரகம் பண்ணும்படியாக
ஜெபிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் கிருபை இறங்கி கொண்டிருக்கிற காலை நேரத்தில், புது கிருபை பெற்றுக்கொள்கிற இந்த காலை நேரத்தில், தேவ மகிமை பிரசன்னம் இறங்கி வருகிற இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் விலையேறப்பட்ட பிரசன்னத்தை கர்த்தர் கொடுத்து வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, சத்துருக்களை, உலகத்தின் கிரிகளை மேற்கொண்டு ஜெயமாய் வாழ்வதற்கு கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த காலத்து மெல்லமைகளை விடிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி எடுத்து வெட்டி சேர்ந்த நசரேயனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் எல்லா சத்துருடைய போராட்டங்களை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். இந்த நாள் முழுவதும் வெற்றியாய் வாழ, ஜெயமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ, தேவ சித்தத்தை செய்ய, தேவ நோக்கத்திற்காக வாழ, உம்மையே பின்பற்றி வாழ, உம்மையே மாதிரியாக வைத்து வாழ ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியும் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கடந்த நாட்களில் ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் புதிய வழிகளை, புதிய பாதைகளை உண்டாக்குவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போன மக்களை கத்த பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை ஆறுதல் கடந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. அதிகாலை எழுந்தபடி சமூகத்தில் வருவதற்கு இரக்கம் பாராட்டுவீராக. நன்றி ஆண்டவரை, பலப்படுத்துவதற்காய் நன்றி. அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்வாராக. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க கடந்து போகலாம். இது ஒரு ஆயத்த பாடல். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் அவர் துணை எனக்கு இயேசுவே என்ற பாடலை நாம் கரங்கள் தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை துதிப்போம். 10 குஷ்டரோகிகள் தேவனிடத்திலே சுகத்தை பெற்றுக்கொண்டாலும் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து, ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று உரத்த சத்தமாய் தொழுது கொண்டதைப் போல இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆயத்தமாய் இருக்கிற நாம் ஒரே ஒரு வார்த்தையை பாடி, எல்லாம் எனக்கு இயேசுவே, எனக்கு எல்லாமே அவர்தான், என் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளும் அவர்தான், அற்புதம் செய்கிறவர் அவர்தான், விடுதலை தருகிறவர் அவர்தான். நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆமே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, நம்பிக்கையோடு சொல்லுங்க. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசு. சொல்ல முடியுமா? எல்லாமே, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, ஆண்டவரே எல்லாமே நீர்தான், தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆமென். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, ஆமென். தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும், நாயனும் எனக்கன்பான ஞானமான சேர்ந்து, எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, ஆமென். ஆண்டவரே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. இன்று எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசு. சொல்லுங்க. தந்தை தாய், தந்தை தாயினம் ஜனம் பல்லோ சிநேகித, தந்தை தாயினம் ஜனம்
ಬಂದಳು ಸಿನೇಗಿದ ಸಂದೋಳ ಸಗಲ ಯೋಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯಮು ಸಂದೋಡೆ ಸಗಲ ಯೋಗ ಸಂಪೂರ್ಣ ಭಾಗ್ಯಮು எல்லாம் இயேசுவே எல்லாம் இயேசுவே உயர்த்துகிறோம். இந்த காலை நேரத்துல ஆண்டவரே எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இன்று தொல்லை மிகு இவ்வுலகில் துணை. ஒரு விசை கூட கரமுயர்த்தி எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாமே எல்லாம் இயேசுவே. உயர்த்தி பாடுங்க ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. இந்த கஷ்டமான உலகத்துல நீங்க தான் எனக்கு எல்லாமே. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய வசனத்தை தியானிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்திலே வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்த, உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த, துதித்து பாட, உம்முடைய வசனங்களை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலே இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், காலையிலே எழும்பி கர்த்தரை தேடுகிற பழக்கம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் எங்கள் வாழ்க்கையில் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு காலை தியானத்திற்காக 138வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 138வது சங்கீதம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை இரட்சிக்கும். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் உயிர்ப்பிக்கும் தேவன் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் யார் என்று இந்த காலை நேரத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால் உயிர்ப்பிக்கும் தேவன். சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கு சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று நம்மை உயிர்ப்பிக்கிறவர். அவர் நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறவர் அல்ல, அல்லது ஒரு கவலையோடு இருக்க பண்ணுகிறவர் அல்ல, ஒரு துக்கத்தோடு வாழ விரும்புகிறவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற வல்லமையுடைய தேவன். அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியத்தை வேதத்திலே கொடுத்திருக்கிறார். நம்மை உயிர்ப்பிப்பதற்காக சோர்ந்து போனவர்களாய் அல்ல, கவலையோடு அல்ல, எதிர்கால பயங்களோடு அல்ல, எதிர்கால பிரச்சனைகளோடு அல்ல. தேவன் நம்மை உயிர்ப்பிக்க இந்த காலை நேரத்தில் விரும்புகிறார். நீங்கள் சொல்லுங்கள், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிப்பதற்காக 3 காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக சங்கீதம் 19:7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. முதலில் கர்த்தருடைய வசனத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார்.
இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போதெல்லாம் இந்த வசனம், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஒரு சோர்ந்து போன நேரத்தில், ஒரு கவலை நிறைந்த ஒரு நேரத்தில், ஒரு வேதனையின் நேரத்தில், ஒரு துன்பத்தின் நடுவில் நாம் பயணித்து கொண்டு இருந்தாலும், நாம் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருந்தாலும், இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் துன்பத்தோடே நடக்க தேவன் விரும்பவில்லை. கவலைகளோடே வாழ தேவன் விரும்பவில்லை. பிரச்சனைகளோடையே தேவன் வாழ விரும்பவில்லை. தேவன் நம்மை அவர் வார்த்தையினால் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் நாம் வரும்போதெல்லாம் நம்முடைய பலவீனங்களை மாற்றி, நம்முடைய சுகத்தை தந்து, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தந்து, விடுதலையை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கட்டும். இரண்டாவதாக, உயிர்ப்பிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த காரியம் என்ன? நீங்கள் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் 1 நீங்கள் 7-8 வசனங்கள் வரை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கும். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு உயிர்ப்பித்தலை தேவன் கொண்டு வருகிறார். நாம் தேவ சமூகத்தில் சென்று ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கும் போது, எத்தனை உலர்ந்த எலும்புகளாய் இருந்தாலும் அந்த இடத்திலே ஒரு உயிர்ப்பித்தலை, தேவன் ஒரு அதிசயத்தை, தேவன் ஒரு வல்லமையை அவர் விளங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருந்து துன்பத்தின் நடுவிலே நடக்கிற, பிரச்சனையின் பாதையில் நடக்கிற, போராட்டத்தின் பாதையில் நடக்கிற ஒரு மனிதனுக்கு உயிர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் முதலாவதாக தமது வசனத்தை அவர் தந்திருக்கிறார். இரண்டாவதாக, அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு, அவரை நோக்கி ஜெபிப்பதற்கு ஜெபம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆயுதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவதாக, 143ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 143வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். என்னை உயிர்ப்பியும். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்களேன். அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். மூன்றாவதாக, நாம் துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கும் போது, ஒரு வேதனையின் அனுபவத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது, இதே அனுபவத்தோடு அல்ல, உயிர்ப்பிப்பதற்காக தமது நாமத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். வசனத்தை தந்து நம்மை உயிர்ப்பிக்கிறார். ஜெபிக்க வைத்து தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறார். அவருடைய நாமத்தை தந்து, அவர் நாமத்தை சொல்லும் போதே ஒரு ஆசீர்வாதம், அவர் நாமத்தை சொல்லும் போதே ஒரு விடுதலை, அவர் நாமத்தை சொல்லும் போதே ஒரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. அவர் நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தந்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற ஜெபம், இன்னும் சொல்ல போனால் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அந்த நாமத்தை சொல்லும் போது அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பொல்லாத உலகத்தில், ஒரு பலனற்ற நிலையில், ஒரு சோர்ந்து போன நிலையில் நீங்கள் இந்த காலை நேரத்தில் வந்திருப்பீர்களே ஆனால், தேவன் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆபகுக் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். எனக்கு பயம் உண்டாயிற்று. எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவே. இன்றைக்கு நம்ம வருஷங்களுடைய ஒரு நடு மத்தியத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, தம்முடைய வருஷத்தின் நடுவே நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் உயிர்ப்பிப்பார். எது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதிகள் உயிர்ப்பிக்கப்படாமல் இருக்கலாம். இந்த காலை நேரத்தில் சில உயிர்ப்பிக்கப்படாத பகுதிகள் நம்ம வாழ்க்கையில் உண்டு. உதாரணத்துக்கு சில பகுதிகளை நான் சொல்லி காட்டுறேன் பாருங்களேன். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் இருக்கும்போது அது உயிர்ப்பிக்கப்படாத ஒரு நிலையின் அனுபவத்தை குறிக்கும். நம்பிக்கை அற்றுப்போய் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி எனக்கு ஒன்றும் கிடையாது, என் வாழ்க்கை இப்படியே தான் போக போகுது என்று சொல்லி ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் ஒரு மனிதன் வாழ்வானால் அவன் உயிர்ப்பிக்கப்படவில்லை என்று அர்த்தம்.
அதே சமயத்தில் இருதயத்தில் நொறுக்கப்பட்ட வார்த்தைகளாலோ அல்லது மற்ற செய்கைகளாலோ மற்ற உறவுகளாலோ ஏதோ ஒரு காரியத்தில் இருதயத்தில் நொறுக்கப்பட்டு இருப்போமானால் அதுவும் ஒரு உயிர்ப்பிக்கப்படாத நிலையினுடைய அனுபவம் தான். அதனுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. இக்கட்டு நேரங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், இன்னும் சொல்ல போனால் பாவம், அக்கிரமம், இவைகளெல்லாம் வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட அனுபவத்தில் ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவன் உயிர்ப்பிக்கப்படவில்லை. இன்னும் அவனுடைய வாழ்க்கையில் சோர்வுகளும் துன்பங்களும் மற்ற காரியங்களும் தான் அதிகமாக இருக்குது. கர்த்தருடைய உயிர்ப்பித்தல் இல்லை என்று அர்த்தம். ஆனால் ஒருவேளை ஒரு பாவத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது இருதயம் நொறுக்கப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம், அல்லது இக்கட்டில், பிரச்சனையில், பாடுகளில், போராட்டங்களில், இன்னும் சொல்லப்போனால் பல உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் 85ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 85ஆம் சங்கீதம் 6வது வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நல்ல கவனிங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி அப்படின்னா ஆண்டவர் வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படும் போது மகிழ்ச்சியை தருகிறார். ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு போராட்டத்தோடு வந்திருக்கலாம், ஒரு கவலைகளோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையின் அனுபவத்தோடு வந்திருக்கலாம். எந்த அனுபவத்தோடு நீங்கள் வந்தாலும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் தம்முடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை தந்து உங்களை அவர் மகிழ பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்திலும் நாம் உயிர்ப்பிக்கப்படும்படி அவர் நமக்கு தருகிற 2 காரியங்களை இந்த காலை நேரத்திலே பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். 1, எசேக்கியேல் 37வது அதிகாரம் 1 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்து என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். தொடர்ந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க முதல் கருத்து விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறார். உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் துன்பத்தின் நடுவில் இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கும்போது தான் கர்த்தர் இந்த காரியத்தை அவங்க வாழ்க்கையில் செய்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். எல்லாம் முடிந்து விட்டது, இனி என் வாழ்க்கை நடப்பதற்கு ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி என்னை தூக்கி விடுவதற்கு, என்னை மேன்மைப்படுத்துவதற்கு அல்லது நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்பிக்கையற்ற நீங்கள் சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இன்றைக்கு முதலில் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கப்படுவதற்கு விசுவாசத்தை நமக்குள் கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை, அவர் என்னை உயர்த்துவார், அவர் என்னை நடத்துவார், இந்த விசுவாசம் முதல்ல இருக்கணும். இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேலை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பயங்கரமான உலர்ந்த எலும்புகள் குவியலாக இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்கும்போது யாரா சொல்ல முடியுமா? எலும்புகள் உயிரடைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் மரித்து போனதில் கூட உயிர்த்தெழ வச்சிருக்கிறார். ஆனால் எலும்பு சதையில்லை, நரம்பில்லை, ஒன்றுமில்லை. ஆனாலும் எசேக்கியேல் சொல்லுவார், உமக்கு தான் ஆண்டவரை எல்லாம் தெரியும், நீர் தான் அதை அறிந்திருக்கிறீர். இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்பார், இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்ட உடனே அங்கே எசேக்கியேல் சொல்லுவார், வாசிக்கலாம் 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு எசேக்கியேல் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் இதை அறிவீர் என்றான். நல்லா யோசிச்சு பாருங்க, இது உயிரடையுமா? எல்லாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எல்லாம் முடிந்து விட்டது என்கிற சூழ்நிலை, எல்லாம் பலவீனப்பட்டது என்ற சூழ்நிலை, என் வாழ்க்கையில் வியாதியோடு தான் நான் வாழ வேண்டும் என்கிற நம்பிக்கையற்ற ஒரு காரியம், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற என்கிறோம், எல்லாம் வந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உயிரடையுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், தேவரீர் அதை அறிவீர், என்னை உயிரடைய செய்ய அவரால் முடியும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னார்ல, நீர் என்னை உயிர்ப்பிப்பீர்,
முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசம் கட்டி எழுப்பப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில தேவன் பலத்த காரியங்களை செய்கிறார். சொன்னவுடன் எலும்புகள் உயிர் அடைந்தன, சேனைகளாய் எழும்பி நின்றன. இஸ்ரவேலுடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலை மாறினது. இன்றைக்கும் தேவன் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்து உயிரடையுமா, செத்து போயிற்று, பல நாளாயிற்று, பல வருடங்கள் ஆயிற்று, பிரச்சனையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லை, என் வாழ்க்கை இதோடு முடிந்துடுமா, ஒரு உயிரற்ற நிலைமையில் நீங்கள் வந்திருந்தாலும் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தை தேவன் தந்து நம்மை உயிர்ப்பிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பர்த்திமேயு என்கிற குருடனை உங்களுக்கு தெரியும், வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கடந்து போனாலும் எல்லாரும் அவனை அதட்டினாலும் இன்னும் அதிகமாய் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். இயேசுவை நோக்கி தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். காரணம், அவனுக்கு தெரியும் அவர் நிற்பார், என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வந்தது. கானானிய ஸ்திரீ இயேசுவின் பின்பதாக தொடர்ந்து போகிறாள். ஆண்டவரை கேட்காத போல போனாலும் தொடர்ந்து அவளை நோக்கி போனது நிமித்தமாய் தேவன் அவளுக்கு ஒரு அற்புதத்தை அங்கு செய்கிறார். உன் மகள் சுகமாயிருப்பாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போலதான் வேதத்திலே அநேக நபர்கள் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் தொடர்ந்து விசுவாசத்தோடு அவரால் முடியும், அவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு நாம் கடந்து போக வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் நான் சுகமடைவேன் என்கிற ஒரு விசுவாசம், அந்த விசுவாசம் அவளை ரட்சித்தது. அந்த விசுவாசம் அவருடைய பலவீனங்களை மாற்றியது. அந்த விசுவாசம் உயிரற்ற நிலையில் இருந்த சரீரத்தில் உயிரை தேவன் கொடுத்தார். இந்த காலை நேரத்திலும் எல்லாம் முடிந்து விட்டது, பிரச்சனைகள் முடிந்து விட்டது, இதோட என் வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, காலை நேரத்தில் இல்லை, கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தந்து உயிர்ப்பிக்க அவர் விரும்புகிறார். இரண்டாவதாக எசேக்கியேல் 37 அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் தமது ஆவியை அனுப்பி அவர் உயிர்ப்பிக்கிறார். முதலில் விசுவாசத்தை தந்து உயிர்ப்பிக்கிறார். மனுபுத்திரனே, நீ பார்த்து சொல்லு, இது உயிரடையுமா? உமக்கு தெரியும் ஆண்டவரே, உயிரடையும். நீ சொல்லு, நான் சொல்லும்போது கர்த்தர் உயிரடைய பண்ணுவார். நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்த்து இன்னைக்கு சொல்லுங்கள், பெரிய பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு நீ இதை என் முன்னாடி இருக்கக்கூடாது, இன்று கண்ட எகிப்தனை இனி நான் பார்க்கக்கூடாது. பிரச்சனையை பார்த்து பேசுங்க, பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. உங்கள் விசுவாசம் பெரிய காரியத்தை தேவனிடத்திலிருந்தே கொண்டு வரும். இரண்டாவது, ஆவியை என்ன செய்கிறார்னா அனுப்பி நம்மை எழுப்புகிறார், உயிர்ப்பித்து நடத்துகிறார். தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். நல்லா வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. நீ ஆவியானவரை நோக்கி சொல்லு. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து. நீங்க சொல்லுங்க, ஆவியானவரே என் பிள்ளைகள் வாழ்க்கையில, ஆவியானவரே என் குடும்பத்தின் வாழ்க்கையில, ஆவியானவரே நான் மனித காரியத்தில் செய்து தோற்று போயிட்டேன், மனித பலத்தை நம்பி நான் தோற்று போயிட்டேன். இதுவரை தோற்று போனதெல்லாம் நான் ஜெயம் பெற வேண்டுமானால் அது என்னுடைய திறமையில் அல்ல, என்னுடைய பலத்தில் அல்ல, என்னுடைய காரியத்தின்படி அல்ல. உயிரடைய வேண்டுமானால், நான் எழும்பி நிற்க வேண்டுமானால், மகா பெரிய சேனையாய் மாற வேண்டுமானால் ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் பலமுள்ளவர், அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நமக்கு வல்லமையை தருகிறவர். எசேக்கியேல் 37 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க இன்றைக்கு உயிரற்ற ஒரு நிலையில் இருக்கும்னா அங்கே சொல்லுங்க, ஆவியானவரே இந்த இடத்துல நீங்கள் கிரியை செய்யுங்க, ஆவியானவரே இதில் உயிரடைய பண்ணுங்க. எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, என் பிரச்சனை இப்படி இருக்கிறது, என் போராட்டம் இப்படி இருக்கிறது, என் வேலை ஸ்தலம் இப்படி இருக்கிறது, என் தொழில் இப்படி இருக்கிறது. ஒரு உயிரற்ற நிலையில், ஒரு நம்பிக்கையற்ற நிலையில், ஒரு சோர்ந்து போன நிலையில், ஒரு துன்பத்தின் நடுவில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஆவியானவர் நமக்குள் வரும்போது அது பலன் கொள்ள செய்வார்.
ஆவியானவர் எங்கேயுண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஒரு போராட்டமா, பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் மனித முயற்சியில் செய்து தோற்று போயிருக்கலாம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆவியானவரை சார்ந்து கொண்டு ஆவியானவரோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் போது அந்த உயிரற்ற நிலைமைகள் உயிரடைய கர்த்தர் கிருபை தருவார். அல்லேலூயா. 2 கருத்துக்களை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உயிர்ப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சாதாரண தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். தம் வசனத்தை தந்திருக்கிறார், ஜெபத்தை தந்திருக்கிறார், இன்னும் சொல்ல போனால் அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார். அந்த நாமம் வல்லமையுள்ள நாமம், ஜெபம் வல்லமையுள்ள ஜெபம். இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. அவ்வளவு காரியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு இன்னும் சோர்ந்து போக விரும்பவில்லை, இன்னும் துக்கத்தில் இருக்க விரும்பவில்லை, இன்னும் துன்பத்தின் நடுவில் நிற்க விரும்பவில்லை. துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என்னை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஒன்று, நமக்குள் விசுவாசத்தை கட்டி எழுப்பும்போது நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். சோர்ந்து போன நிலைமைகள் எல்லாம், நெகட்டிவாக பேசின காரியங்கள் எல்லாம் மாற்றி இன்னைக்கு சொல்லுங்க, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவன் எனக்கு நன்மையானவைகளை தருவார், கர்த்தர் எல்லாவற்றின் நன்மைக்காக செய்வார், இதோ நான் பயங்கரமான காரியங்களை செய்வேன். வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் விசுவாசத்தினாலே உயிரற்ற நிலைமையில் இருக்கிற நம்மை உயிரடைய செய்வார். 2வதாக தமது ஆவியானவரை அனுப்பி நம்மை உயிரடைய செய்கிறார். ஆவியானவரை அனுப்புகிறார். பலனற்று சோர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரை தருகிறார். இன்னும் நாம் போக வேண்டிய தூரம் அதிகம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரை பிடித்து கொண்டு அவர் சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்கும் போது இந்த உயிரற்ற நிலைமைகள் உயிரடைய கர்த்தர் கிருபை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலை நேரத்தில் இப்பொழுது நீங்கள் ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். விசுவாசத்தோடு உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தினை இனிமேல் நான் பார்க்க போவதில்லை. துன்பத்தின் நடுவில் நான் நடந்தாலும், துன்பத்தின் நடுவில் நான் நின்றாலும் இன்றைக்கு என்னை உயிர்ப்பிக்க என் தேவனால் முடியும். மீண்டும் ஒரு விசை கூட அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். 138ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். 138ஆம் சங்கீதம் 7வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கலாம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நம்பிக்கையோடு சொல்லுங்க, உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நான் துன்பத்திலே நடக்கலாம், ஒரு சோர்ந்து போய் நடக்கலாம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் வந்திருக்கலாம், ஆனாலும் அவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். கண்களை மூடி இந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் ஒரு சோர்ந்து போன நிலையோடு, ஒரு போராட்டத்தோடு, ஆண்டவரே ஒரு கவலையோடு அந்த துன்பத்தின் பாதையிலே நடந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு விசுவாசத்தை தந்து நம்முடைய ஆவியானவரை தந்து இவர்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை பாய்வதாக. உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது நீங்களே சொல்லுங்க, ஆண்டவரே என் பிரச்சனையை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறேன். இனி இந்த பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடாது. ஆவியானுடைய உயிர்ப்பிக்கும் வல்லமையை எனக்கு தேவன் தருவீராக. நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். வருஷங்களின் நடுவிலே என்னை உயிர்ப்பிக்க உம்மாலே முடியும். இந்த நாட்களில் எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனப்படுத்துகிற கிரியைகள், எல்லா சத்ருவின் வல்லமைகள், மனித வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாய் போவதாக. கர்த்தர் எழுந்தல்வாராக. சத்துருக்க சுரண்டு போவார்களாக. யாருடைய வாழ்க்கையிலாது பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து போராட்டத்தோடு இருப்பார்களே ஆனால், ஒரு பிரச்சனையோடு இருப்பார்களே ஆனால், ஒரு பலனற்று போய் இருப்பார்களே ஆனால், இப்பொழுதே உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை அவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வதாக. தொழிலே உயிர்ப்பிக்கும் வல்லமை பாயட்டும், வேலை ஸ்தலத்திலே உயிர்ப்பிக்கும் வல்லமை பாயட்டும், குடும்பத்திலே உயிர்ப்பிக்கும் வல்லமை பாயட்டும், பலவீன பகுதியில் உயிர்ப்பிக்கும் வல்லமை பாயட்டும், சுகம் பாயட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை, உயிர்ப்பிக்கும் தேவ வல்லமை இவளுக்குள்ளே இறங்கி வருவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிக இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. பாடி முடிக்கலாமா? தொல்லை மிகு சொல்லுங்க ஆண்டவரே. ஆயனும் ஆயனும் சகாயனும்
நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும் நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும் எல்லாம் இயேசுவே. உயர்த்தி பாடுங்க ஆண்டவரே. தொல்லை மிகு இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆமே எல்லாம் இயேசுவே. ஆவியானவரே, ஒரு உயிர்ப்பிக்கும் வல்லமை பாயட்டும், ஒரு மகிமை பாயட்டும், தேவ வல்லமை பாயட்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். எல்லா பலவீனங்கள் சோர்வுகள் விலகுவதாக. துணை இயேசுவே. இந்த காலை நேரத்தில் இருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போய் யாராவது இருந்திருப்பார்களே, ஆனால் இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வசனம் அவர்களை உயிர்ப்பிக்கப்படுவதாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. உடைய நாமத்தை சொல்லும் போதே அந்த இடத்திலே அற்புதம், உடைய நாமத்தை சொல்லும் போதே அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டாகும்படி நான் செபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எத்தனையோ தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு வாஞ்சோடு உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கலாம். தங்கள் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். தேவன் உயிர்ப்பிக்கிறவர். இந்த நாளிலே ஒரு உயிர்ப்பித்தலின் வல்லமை இவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். தடைகள் விலகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.